அபி சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு போயிட்டு வர பெர்மிஷன் கொடுங்க பாட்டி. சரிம்மா, உங்க வீட்டுக்கு போறதுனால உனக்கு ஆறுதல் இருக்கும்னா இதுக்கு மேல உன்கிட்ட நான் சொல்லி தடுக்க விரும்பல. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, சரியா? அக்கா, பாட்டி, நான் வர்றேன். அஞ்சலி சொல்றாங்க, அபி ஒரு செகண்ட் நில்லு. என்னங்க, அபிய அவங்க வீட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? சுந்தரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன் புருஷனை பத்தி தெரியாம அபிய கொண்டு போய் அவங்க வீட்டுல விட சொல்ற, விளங்கிரும். பாட்டி சொல்றாங்க, ஆமா அபி, நீ கிருஷ்ணா கூட போயிரு. பாட்டி, இவரு கூடவா? நான் ஆட்டோலே போய்க்கிறேன் பாட்டி. எதுக்கு பாட்டி அவருக்கு சிரமம்? அஞ்சலி சொல்றாங்க, இதுக்கு எதுக்கு சிரமம்லாம் பாக்குற? எனக்கு இன்னைக்கு டாக்டர் செக்கப்புக்கு வர்றாங்க, அதனால நானும் பாட்டியும் இங்க இருக்கணும். ப்ளீஸ் அபி, நான் சொல்றதை கேளு. நீ வீட்டுக்கு போறதுக்கு நாங்க சம்மதிச்சோம்ல, அவரு பத்திரமா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாரு. என்னங்க, நீங்க போய் கார் எடுங்க. சரி அஞ்சலி. அபி, நீங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். கிருஷ்ணா அபிய அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறாரு. டயர்டா இருக்குன்னு சொல்றாரு, அதனால ரூம்ல கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வாங்க தம்பின்னு சொல்றாங்க. கிருஷ்ணாவுக்கும் அர்ஜென்ட்டா வந்ததுனால பாத்ரூம் போயிட்டாரு. பெட்ரூம்ல இருந்து கிருஷ்ணா களைப்போட வர்றாரு. இப்ப எனக்கு சரியாயிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன்னு கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப திருப்பியும் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்ரூம் அவருக்கு. அதனால திருப்பியும் வேகமா போறாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. கிருஷ்ணா வேக வேகமா கதவை சாத்துறத பார்த்துட்டு டயர்டாயி கதவை திறந்துகிட்டு கிருஷ்ணா மெதுவா வர்றாரு. அவரு என்னால முடியலன்னு கத்துறாரு. திருப்பியும் ஹால் ரூமுக்கு வர்றாரு. திருப்பியும் பாத்ரூம் போறாரு. இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.